அனைவருக்கும் வணக்கம். இன்கம் டாக்ஸ் போர்ட்டலில் இ-ஃபைலிங் செய்யும் பொழுது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உள்ள தொகைக்கு கூடுதலாக டாக்ஸ் ஆன்லைனில் டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமாக செலுத்த வேண்டும். நீங்கள் ஆன்லைனில் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி சலான் ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த ஐடி சலான் ரெசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் கோட், சலான் நம்பர் அண்ட் சலான் டேட் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இ-ஃபைலிங் பண்ணும்பொழுது செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அப்படின்ற இடத்துல பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிரும். பட் ஒரு சில காரணங்களால் உங்களுக்கு வந்து சலான் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி சலான் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு இன்கம் டாக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ அங்கே இ-ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக இ-பே டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சேவ்டு ட்ராப், ஜென்ரேட்டட் சலான், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி மூணாவதாக இருக்கக்கூடிய பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஜென்ரேட் பண்ண சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 அசஸ்மெண்ட் இயர். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன டேட்டு, நேற்று டேட்டில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சலான் வந்து அமௌண்ட் வந்து ஒரு 870 ரூபா பே பண்ணியிருக்காரு. பட் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு. சலான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் ப்ராப்ளம்னால வந்து டவுன்லோட் ஆகலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு கீழே 3 டாட் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சலான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி திரும்ப இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. அது டெபிட் ஆகிருக்கும். பட் ஆனால் சலான் வந்து பார்த்தீங்கன்னா வீக் சிக்னல் அல்லது லாக் அவுட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு சில காரணங்களால் சலான் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சலான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிஎஸ்ஆர் கோட் அண்டு சலான் நம்பர், சலான் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் வந்து டேக்ஸ் பே பண்ணும்பொழுது அந்த அசஸ்மெண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் அப்படின்ற இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். ஃபைனல் அங்கே தெரியக்கூடிய டவுன்லோட கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.